ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம். இதற்கு முன்பு கட்டிங் எப்படி வென்றதை விவரம் சொன்னேன். இப்படி தைக்கிறத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இந்த பாடி இந்த அளவெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பு கட்டிங்னா உங்களுக்கு போனது மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோடு போட்ட அளவுக்கு இது இப்படி இது ஒரு மடிப்பு மடித்தாச்சு. அதுக்கடுத்து அந்த கோட்டு மடிப்பு இதில் இதே போல் மறுபடியும் மடக்கி தைக்கவும். பட்டி கீப்பட்டி அடித்தாச்சு. சொல்ல போல் டாட்டு அதே போல் புள்ளியும் தான் இருக்குது. டாட் புள்ளியும் தான் இருக்குது. இது பேக் தட்டு பட்டி அடித்து டாட்டு பிடிச்சாச்சு. இது பரன் தட்டு டாட்டுக்கு படம் போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ தைக்கிறேன். முன்னு டாட்டு பிடிச்சாச்சு. பார்த்துக்கொள்ளவும். பிடிச்சாச்சு. சில மடிப்பும் தப்பாங்க, சில பிசுறு வெட்டி கொள்வாங்க. நம்ம சாதா துணி தானே, வெட்டிக்கலாம். பாலிஸ்டர் இருந்தால் மடித்து தைச்சிக்கலாம். இது சாதாங்கிறத வெட்டி கொள்ளலாம். முன்தட்டு தைச்சிட்டு பட்டி தைச்சி வச்சுருக்கேன். துணி போட்டு தைச்சிருக்கேன் பாருங்கள். பட்டி இந்த சைடு வந்து இந்த பக்கம் வர வேண்டும். இது இந்த பக்கம் வர வேண்டும். இந்த அளவுக்கு தைக்கவும். தைச்சாச்சு. அடுத்து சில பேர் இந்த தையல் தெரியாமல் இருக்கிறது இன்னொரு தையல் போடுவாங்க. இப்போ என்னோடய முறைப்படி நான் மேலே ஒரு தையல் போடுவேன். ரெண்டு பக்கம் தைச்சாச்சு. அடுத்து இது சரியாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளவும். டாட்டு இந்த இடம் கழுத்து சரியாக இருக்குது. இப்பொழுது நெஞ்சு பட்டி அடிக்கணும். 2 துணி இருக்குது.
இதே போல் மடித்து ஒரு அரைஞ்சி வெட்டி கொள்ளவும். சில பேர் இந்த பட்டியை வலது பக்கம் தைப்பாங்க, இடது பக்கம் தைப்பாங்க. இப்போ நான் வலது பக்கம் வச்சு இடது பக்கம் வச்சு தைக்கிறேன். இது இடது பக்கம். சிலர் வலது பக்கம் இப்படி வச்சு தைப்பாங்க. இது இப்படி வரும். இப்போ நான் வந்து இடது பக்கம் வச்சு தைக்கிறேன். இந்த இடத்துல லேசாக டக்கு பிடித்துக்கொள்ளும். லைட்டாக சிறிது பிடித்து கொண்டால் சுருக்கம் வராது. பட்டியாக எடுத்துக்கொள்ளவும். இந்த இடத்துல டக்கு வச்சதுனால இந்த சுருக்கம் வராது. இந்த டக்கு வைட்டால் இழுத்துக்கொள்ளும். இப்பொழுது அழகாக சுருக்காமல் அழகாக இருக்கும். முன்பக்கம் தச்சாச்சு. அடுத்து வலது பக்கம். இந்த இதில் 2 முறை இருக்குது. இப்படியே தச்சு மேலே இப்படி மடித்து இப்படி தைக்கிற ஒரு முறை ஒன்று இருக்குது. ஒரு முறை இந்த கரைக்கோடு இருக்கிறதுனால நம்ம ஒரு அளவாக இதே மாதிரி இப்போ முன்பக்கம் தைச்சாச்சு. இப்போ பின்பக்கம் இந்த அமைப்பு சரியென்றா பார்த்துக்கணும். என்னோடய முறைப்படி நான் என்ன செய்கிறேன்னா, இந்த தையல் மேலேயே லைட்டாக மேலாப்பில் இந்த தையல் மடக்கி அந்த தையல் மேலேயே போடவும். இந்த தையல் மேலே மடக்கி இந்த தையல் மேலே போட்டால் ஸ்டிப்பாகவும் சீக்கிரம் கிளிய பிசுறு வராமல் இருக்கும். இதே போல் தைச்சு கொண்டால் இந்த இடம் ஸ்டிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். இதை லைட்டாக வெட்டி கொள்ளவும். முன்ன பின்ன இருந்தால் காய்ஞ்சி ஒரு புள்ளி இருந்தால் வெட்டி கொள்ளவும். இப்போலையே முன்கழுத்து பேக் தட்டு சேர்த்தாச்சு. பாருங்க சாச்சு. நீங்கள் பைப்பிங் இந்த கழுத்துக்கு சுற்றி பைப்பிங் தைப்பது எப்படிங்கிற உங்களோட தெளிவுபடுத்துகிறேன். இதேபோல் துணி எடுத்துக்கிண்டு இதேபோல் இருக்க இந்த அமைப்பை இதேபோல் தச்சுக்கொள்ளணும். வெட்டி விடணும். பிசர் வெட்டி கொண்டால் நேராக வரும். அதே போல் இதையும் இது கிராஸ் போனால் இழுக்கு அப்புறம் மாதிரி வரும். அதை நம்ம இதே போல் தைக்குவோம். ஒரு 1/4 இன்ச்சு
காய்ஞ்சி முடித்து ஒரு மாதிரி வெட்டி தைத்து கொள்ளவும். ஒரு அளவாக வெட்டி கொள்ளவும். அடித்தாச்சு. ஏன் இப்படி கிராஸ் பண்ணோன்னா இப்படி தைக்கும்போது கணம் கொடுக்காது. உதாரணத்துக்கு இப்போ இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நேராக தைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சொல்லுவேன். இப்படி இருக்கு. இப்படி மடித்து தைச்சிட்டு திருப்பி இப்படி தைக்க போகும்போது இந்த துணி கனமாக, இந்த இடத்துல கனமாக இருக்கும். இது கனமாக இருக்கு. ஒரே நேரில் வரதுனால, இப்படி கிராஸில் வர்றதுனால உங்களுக்கு தள்ளி வருவதனால உங்கள் கணம் கொடுக்காது. அதனால் இதே போல தைக்கவும். இப்பொழுது பைப்பிங், கழுத்தை சேர்ப்பதை பற்றி பைப்பிங் வைக்கிறதை பற்றி சொல்கிறேன். இதே போல் தைக்கவும். பாந்தளவு இதே அளவு கணக்கு பண்ணிக்கவும். இந்த கேப்பாலும் ஒரே மாதிரி தைக்கவும். இந்த துணியை லைட்டாக இழுத்து தைக்க வேண்டும். இப்படி தைத்தால் சுருக்கம் கொடுக்கும். லைட்டாக இழுத்து பைப்பிங்கு மேல் பக்கம் அடிச்சாச்சு. இப்போ நாங்கள் நீவிக்கொள்ளவும். இதே போல் நீவிக்கொள்ளவும். நீவி கொண்டு இதை சிறிதாக மடித்து ஒரே மாதிரி மடித்து கொள்ளவும். தையல் அந்த இடையிலே தைக்கணும். இந்த இடையிலே தைச்சாங்க அழகாக இருக்கும். பைப்பிங்கள் தைச்சிட்டேன் பாருங்கள். இனி அடுத்து கை சேர்ப்பதை பார்ப்போம். அடுத்து கை. பார்த்துக்கணும். இந்த சைடு எப்படி அமைப்பதை பார்த்துக்கணும். இதே போல் தைக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளவும். இதே அளவுக்கு தையல் பெருசாக்கி தைச்சு கொள்ளவும். இதுக்கு கை தையல் போடணும். இம்மிங்கி, அதாவது இம்மிங்கி. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இம்மிங்கி எப்படி போடுவதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ தைச்சாச்சு, கை தைச்சாச்சு. இந்த கேப் வந்து கை தையல் இதே போல் போட வேண்டும். இது சரிபார்த்து கொள்ளவும். இது கை சேர்க்கும் போகும்போது இதே போல் வைத்து கொள்ளவும். இது வந்து முன்பக்கம் வர வேண்டும். அப்படியே முன்பக்கம் வேண்டும். அதற்காக கரெக்டாக இந்த சென்டர் பிட் வந்து இதுக்காக நேராக வைத்து கொள்ளவும். முக்கியமாக இந்த சென்டர் பிட்டு இது நேராக வைத்து கொண்டு அதை அப்படி திருப்பி இந்த பக்கம் வைத்து
திருப்பி இன்னொரு தையல். கை பார்த்து கொள்ளவும். முன் போகும்போது பார்க்க அழகாக இருக்கும். கை அடுத்த கை இப்போ 2 கையும் சேர்த்துட்டேன். அடுத்து இடுப்பு நடு சென்டர் இதான். இருபத்தெட்டு இன்ச்சு இடுப்பு, கை சுற்றளவு 10 இன்ச்சு. இந்த கட்டிங் அந்த இடத்துல வரும், 1.5 இன்ச்சு வெட்டினா அந்த இடத்துல மேலே தைத்துக்கொள்ளும். இதை வைத்துக்கொண்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு 28 இன்ச்சில் நடு சென்ட்ரு, இடுப்பு 28, 4 பக்கம் வச்சா 7 இன்ச்சு. அதே மாதிரி தைத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 7 இன்ச்சு. இந்த கையை பார்த்துக்கணும். இது நீங்களாக இது தையுக்கு கட்டிடுவோம். இது உள்ளே போயிடும். இதிலிருந்து அளந்துக்கிட்டா 28 இன்ச்சு, 28 பாடி. இப்பொழுது சாக்கெட் ரெடி. சாதா கட்டிங் ப்ளவுஸ் ரெடி. சாக்கெட் ரெடி. இப்பொழுது தையல். இது 3 தையல் போட்டுக்கலாம். டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கிறோம். தான் 3 தையல் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட சாக்கெட்டு முடிஞ்சு. அடுத்து சாக்கெட்டுக்கு கைத்தல் போடுற எப்படி ஐவுக்கு கைவுக்கு கட்டுறது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அருகில் உள்ள பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.